மயிலாடுதுறை மாவட்டம் அடியமங்கலத்தில் காதல் விவகாரத்தில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் பெண்ணின் தாய் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமார் வழங்க கேட்கலாம். கிருஷ்ணகுமார், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த அடியாமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் வைரமுத்து, அதே கிராமத்தை சேர்ந்தவர் மாலினி. இவர்கள் இருவரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இருப்பினும் அந்த பெண்ணின் தாயார் மற்றும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இந்த இருவரும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வருகிறார்கள். இதன் காரணமாக 2 குடும்பத்தினரிடையே நீண்ட காலமாக பிரச்சனை நீடித்து வந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் இரு தரப்பினரையும் அழைத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் அந்த பெண் தனது குடும்பத்தினருடன் செல்லம் எடுத்து இந்த இளைஞரை மட்டுமே திருமணம் செய்து கொள்ள முடியும் எனக்கூடியதால் அந்த பெண் வீட்டார் அந்த பெண்ணுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் தொடர்பு இல்லை என எழுதி கொடுத்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். இதையடுத்து அந்த பெண் அந்த இளைஞரின் வீட்டில் 2 நாட்கள் தங்கியிருந்தார். அந்த பெண் சென்னையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வரும் காரணத்தால் நேற்று மாலை அவர் சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் மெக்கானிக்காக வேலை செய்துள்ள அந்த இளைஞர் நேற்று இரவு வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் போது வீட்டின் அருகில் சில மர்ம நபர்கள் அவரை வெட்டி படுகொலை செய்தார்கள். இதையடுத்து அங்கு சென்ற மயிலாடுதுறை SP ஸ்டாலின் தலைமையிலான போலீசார் உடலை மீட்டு மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுமதித்தனர். இந்நிலையில் இன்று காலை இளைஞரின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து அவரது உறவினர்கள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, டைபி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியோரின் தலைமையில் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனை அருகில் கும்பகோணம் மயிலாடுதுறை பிரதம சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும், அந்த பெண்ணின் தாயார் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர் மீது SC/ST தடுப்பு சட்டத்தில் உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு பெற்று தர வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார்கள் பேச்சுவார்த்தை நடத்தியது தோல்வி இருந்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு தற்போது மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணகுமார்.